Xiaomi அவங்களோட எலக்ட்ரானிக் சாதனங்கள் பிரிவின் கீழ வந்து தொடர்ந்து புதிய புதிய ஸ்மார்ட் சாதனங்கள அறிமுகம் செஞ்சுட்டு வராங்க. அந்த வரிசையில தற்போது Xiaomi நிறுவனம் வந்து Xiaomi Mija ஏர் கண்டிஷனர் ப்ரோ 1.5 ஹெச்பின்ற வால் மவுண்ட் ஏசி மாடலை அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து ஏசி மட்டும் கிடையாது, ஹீட்டருமே சேர்த்து இதில் வழங்கியிருக்காங்க. ஏசினா இது மற்ற நிறுவனங்கள் அறிமுகம் செய்யும் சாதாரண ஏசி கிடையாது, அதுக்கும் மேலேனே சொல்லலாம். அவ்வளோ சிறப்பம்சங்கள் இதில் நிறைந்திருக்கு. இந்த ஏசியை நம்ம வெப்பமான நேரத்தில் குளிர்ந்த காற்றை பெறவும் பயன்பட முடியும். அதே சமயத்தில் குளிரான நேரங்களில் சூடான காற்றையும் பயன்படுத்த முடியும். இப்படி வந்து மல்டிபர்பஸ் ஏசியாக அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்படி இந்த ஒரே ஏசியை நம்ம வாங்கினோம்னா ஏசியாகவும் பயன்படுத்தலாம், ஹீட்டராகவும் நம்ம பயன்படுத்த முடியும். இந்த ஒன்று மட்டும் கிடையாது, இன்னும் ஏராளமான பல அம்சங்களை வந்து இந்த Xiaomi Mija ஏர் கண்டிஷனர் ப்ரோ 1.5 ஹெச்பி ஏசியோட நிறையவே வந்து வாரி வழங்கி கொட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் சந்தையில் தற்போதெல்லாம் கிடைக்கும் ஏசி மாடல்கள் எல்லாமே வந்து எவ்வளோ கரண்ட் இழுக்குமோ, எவ்வளோ கரண்ட் வந்து செலவாகுமோ அதை விட மிக குறைந்த அளவில் தான் மின்சாரத்தை இது பயன்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மற்ற ஏசி மாடலை விட இந்த Xiaomi ஏசி மாடல் வந்து வருடத்துக்கு சுமார் 361 கிலோவாட்ஸ் அவர் மின்சாரத்தை மிச்சப்படுத்த முடியும்னு Xiaomi நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த Xiaomi ஏசி வந்து ரேபிட் கூலிங் மற்றும் ரேபிட் ஹீட்டிங் அம்சத்தோடு வருது. அதாவது நம்மளுடைய அறையை வந்து வெறும் 30 வினாடிகளில் குளிர்விக்க முடியும். அறை முழுக்க வந்து 30 வினாடிகளில் குளிர்விக்க முடியும். அதே சமயத்தில் 60 வினாடிகளில் நம்மளுடைய அறை முழுக்கவும் வந்து சூடாக்கவும் முடியும். இது மாதிரி வந்து ரேபிட் கூலிங் மற்றும் ரேபிட் ஹீட்டிங் அம்சத்தோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி மாடல் வந்து பார்த்திங்கன்னா 18 டெசிபல் அளவிற்கு குறைவான மிக குறைந்த அளவிலான இரைச்சலை தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏர் கண்டிஷனில் புதிய தலைமுறைக்கு ஏற்ற கம்ப்ரஸர் கொடுத்துருக்கிறதுனால குறைந்த சத்தமும் நீண்ட ஆயுட்காலமும் கிடைக்கும். இதில் கொடுத்துருக்கிற ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா Xiaomi HyperOS ஸ்மார்ட் கனெக்ட் மற்றும் வாய்ஸ் கமாண்டோட வருகிறது. இந்த ஏசி தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா சீனாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சீனாவை அடுத்து கூடிய விரைவிலே வந்து இந்தியா போன்ற மற்ற நாடுகள்லையுமே வந்து கிடைக்கும்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா இதனுடைய மதிப்பு வந்து 27,654 மட்டுமேனும் சொல்லப்படுது. இவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்கிற ஏசி வந்து நம்மளுக்கு கிடைத்தால் மிகவுமே வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் யூடியூப் சேனல் பார்க்கும். நன்றி, வணக்கம்.